திட்டக்குழு தரும் அறிக்கைதான் தங்கள் ஆட்சியின் மார்க் ஷீட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழு தயாரித்த வரைவு கொள்கைகள், அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அரசின் முன்னோடி திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்துள்ளதா என்பது குறித்து ஆலோசித்ததாக கூறினார். ஆட்சிக்கு முக்கிய வழிகாட்டியாக மாநில திட்டக்குழு உறுப்பினர்கள் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், திட்டக்குழு தரும் அறிக்கைகள்தான் தங்கள் ஆட்சிக்கான மார்க் ஷீட் எனவும் கூறினார். கடந்த மார்ச் மாதம் என்னை சந்தித்த துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் துறை சார்ந்த 16 அறிக்கைகளை கொடுத்தார்கள். தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை அந்த அறிக்கை மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த அறிக்கையை தான் எங்களுக்கு தரப்படும் மார்க் ஷீட்டாக நான் நினைக்கிறேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலமாக மாணவர்கள் மட்டுமல்ல, கல்வித்துறையில் அடைந்துள்ள வளர்ச்சி என்ன, மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக கிராமப்புற சுகாதாரம் எந்த அளவுக்கு மேன்மை அடைந்துள்ளது, நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பு கூடி வருவதால் சமூகம் அடைந்துள்ள வளர்ச்சி என்ன என்பது போன்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. நமது அரசின் ஒவ்வொரு திட்டமும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது. காலை உணவு திட்டத்தால் மாணவர்களது வருகை முழுமையடைந்துள்ளது என்பதை விட மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5ம் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. ஏற்றத்தாழ்வு என்பது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் இல்லை என்பதை உருவாக்க வேண்டும் என்று நான் அப்போது குறிப்பிட்டேன். இதே அடிப்படையில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களை தீட்டினோம். இன்னும் திட்டங்கள் வர இருக்கின்றன. மாநில திட்டக்குழுவின் மூலமாக நான் எதிர்பார்ப்பது புதிய புதிய சிந்தனைகளை, திட்ட வடிவங்களை நான் எதிர்பார்க்கிறேன். கவனம் பெறாத துறைகளில் கவனம் செலுத்தி புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.